எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. இன்றைக்கி ஒரு புது வீடியோ. லாஸ்ட் வீடியோவில் எப்படி ஒரு நேச்சுரல் பயோடோப்பை ரெடி பண்ணுறதுங்கிற மாதிரி வீடியோ பார்த்துருந்தோம். அது எல்லாத்த விட ரொம்ப இம்பார்ட்டன்ட். பண்ணதை எப்படி லாங் டேர்முக்கு மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி வீடியோ மேக் பண்ணணுன்னு தோணுச்சு. ஏன்னா யார் வேணால் மேக் பண்ணலாம், ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு சர்டைன் திங்ஸ் தேவை. அது இல்லைன்னா பண்ணதே வேஸ்ட் ஆயிரும். ஸோ அதை பற்றி இன்றைக்கி வீடியோ பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. லாஸ்ட் வீடியோவில் மெயின்டெனன்ஸே வேண்டாம், இந்த வீடியோவில் மெயின்டெனன்ஸ் வேணும்னு சொல்கிறீங்க அப்படின்னா, டேங்குக்கு இல்லை மெயின்டெனன்ஸ், ஃபிஷ்ஷுக்கு. இந்த ஃபிஷ்ஷுக்கு ப்ராப்பராக நியூட்ரிஷன் ப்ரொவைட் பண்ணால் தான் இந்த ஃபிஷ் லாங் டேர்முக்கு வந்து சர்வைவ் ஆகும். அது நம்ம கையில் தான் இருக்குது. இப்போது நியூட்ரிஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு கடையில் வாங்கி பெல்லட்ஸ் வாங்கி போடுறோம் அப்படின்னா அது வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்காது. மந்த்லி 500க்கு போடுறோம்னா அதுவே ஒரு அமௌண்ட் வரும். ரெண்டாவது, இவ்வளோ கஷ்டப்பட்டு நேச்சுரல் என்விரான்மெண்ட்டை ரெடி பண்ணிவிட்டு பெல்லட்ஸை போட்டோம்னா அந்த ஃபிஷ் வேட்டையாடி சாப்பிட்ற மாதிரி இருக்காது, ஏதோ கடையில் வாங்கி விட்ட மீன் மாதிரி இருக்கும். ஸோ இது வேட்டையாடி சாப்பிட்ணும். ப்ளஸ் வந்து எனக்குமே வந்து டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். இப்போ நான் சிக்கன் ஹார்ட் ஃபீட் பண்ணுறேன்னா அதை வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுக்கணும், அதை டீப் ஃப்ரீஸ் பண்ணணும், அதை கட் பண்ணணும், அதை வந்து இதில் தூக்கி போடணும், ப்ளஸ் வந்து கட் பண்ண நைஃபு பிளேட்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். இதுவே ஒரு 15 to 20 minutes டைம் எடுத்துக்கும். அப்போது காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும். 0 rupees இதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதே நேரத்தில் எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கணும். டைம் வைஸுமே நான் இதுக்கு வந்து 0 மெயின்டெனன்ஸ் வைக்கணும்னு தோணுச்சு. அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் என்ன இருக்குன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்ப தான் இது எனக்கு கிடச்சிது. இதில் 0 பைசா நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம் மந்த்லி. அதே நேரத்தில் 0 டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். அப்படி என்னென்னா, வெயிட், ஐ வில் ஷோ யூ. இதுதான் அந்த சமாச்சாரம். தீஸ் ஆர் நத்திங் பட் லைவ் ஃபீடர்ஸ். சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம எப்படி கடையில் போய்ட்டு கப்பி மீனை வாங்கிட்டு வந்து பெரிய பெரிய மீன்களுக்கு வந்து ஃபீட் போடுறோம் வேட்டையாடி சாப்பிட்றதுக்கு, அந்த மாதிரி தான். பட் நம்ம இதை வந்து கடையில் போய் வாங்க போகிறதில்ல. இதுவே கல்டிவேட் ஆகிக்கும். டெக்னிக்கலாக சொல்லணும்னா 0 rupees காசே செலவு பண்ண வேணாம், டைமும் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். அதுவே ரீப்ரொடியூஸ் ஆகி அதுவே கல்டிவேட் ஆகிக்கும். அப்படி என்ன அப்படின்னா, மீல் வார்ம்ஸ் அண்ட் வந்து சின்ன சின்ன இன்செக்ட்ஸ், கிரிக்கெட்ஸ் அந்த மாதிரி. அண்ட் இதில் இன்னொன்று என்னென்னா, இது சாப்பிட்டுட்டு போடுற வேஸ்ட்டு இந்த பாக்கெட்டில் இருக்குல்ல, இந்த உரத்தை வச்சு நம்ம வச்சுருக்க செடிக்குமே போட்டு செடியையுமே வந்து 0 மெயின்டெனன்ஸில் வந்து க்ரோ பண்ணிடலாம். செடிக்குமே நியூட்ரிஷன் வேணும்ல, அதுவுமே இதுலேருந்து எடுத்துடலாம். இது ஒரு கம்ப்ளீட் பயோ சர்க்கிளாக இருக்கும். செடி, ஃபிஷ் அண்ட் வீட்டில் இருக்க காய்கறி கழிவு இது எல்லாத்தையுமே வந்து யூட்டிலைஸ் பண்ணி 0 மணியில் 0 மெயின்டெனன்ஸில் வந்து டேங்க் எல்லாத்தையுமே ரெடி பண்ண முடியும். எவ்வளோ ஒரு சூப்பரான விஷயம். ஆனால் இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. இந்த அவேர்னஸ் இல்லாதனால மந்த்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, மணி அவங்க போயிட்டு வேஸ்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதை பற்றி அவேர்னஸ் கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. நம்ம ஃபிஷ் டேங்க் மாதிரி தான், ஒன் டைம் செட்டப் பண்ணிட்டாலே போதும், அதுவே லாங் டைமுக்கு சர்வைவ் ஆகிக்கும். அது ஆனால் பண்ணுறப்போ ப்ராப்பராக ஃபஸ்ட் டைம் பண்ணணும், இல்லைன்னா கிராஷ் அவுட் ஆகிடும். அதை எப்படி ப்ராப்பராக பண்ணும் அப்படிங்கிறத ஒரு ஏஸ்தட்டிக் வேலை, காம் வேலை கன்வே பண்ணணுன்னு தோணுச்சு. அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. இது எல்லாத்தையுமே ப்ரோ மீல்ஸுங்கிற ஒரு குவாலிட்டியான பிராண்ட் கிட்டேருந்து பண்டலாக வாங்கியிருந்தேன். அவங்களே இதுக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொண்டு கொடுத்துருந்தாங்க. இதை எப்படி கல்டிவேட் பண்ணணும், இது என்னென்ன ஃபீட் பண்ணணும், அது எல்லாத்தையுமே ப்ராப்பராக வந்து சொல்லியிருந்தாங்க. அதுதான் இந்த கையில் வச்சுருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். இதெல்லாம் தான் நான் அவங்கக்கிட்ட இனிஷியல் ஸ்டார்ட் அப் பேக்காக வாங்கியிருந்தேன், ஒரு பண்டல் மாதிரி. இது எல்லாத்தையும் நீங்கள் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இன்கேஸ் வந்து நீங்கள் இருக்க ஏரியாவில் இந்த மாதிரி இன்செக்ட்ஸ், மீல் வார்ம்ஸ்லாம் கிடைக்கும்னா நீங்கள் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு 5 வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த வீடியோவில் நான் எப்படி கல்டிவேட் பண்ணனோ அந்த மாதிரி கல்டிவேட் பண்ணுங்கள். இதில் என்ன இம்பார்ட்டன்னா, ஃபஸ்ட் டைம் இதை செட்டப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைனா கிராஷ் அவுட் ஆகிட்டு எல்லாமே செத்துரும். ஓகே, மீல் வார்ம்ஸ்னால் என்ன அப்படின்னா, இட்ஸ் நத்திங் பட் ஒரு வகையான புழு. இந்த புழு வந்து அதிகமாக ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும். ஸோ ஃபிஷ்ஷுக்கு வந்து தேவையான நியூட்ரிஷன் இது ஒரு புழுலேருந்தே கிடச்சிரும். எப்படி இருக்குது பாருங்களேன். இது ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி தான். எப்படி பட்டர்ஃப்ளை முட்டை விட்டு அதுக்கடுத்தது புழுவாக மாறி அதுக்கடுத்தது வந்து பட்டர்ஃப்ளையாக மாறுதோ, இதுவும் முட்டை விட்டு புழுவாக மாறி தென் வந்து இன்செக்டாக மாறும். இந்த புழு ஸ்டேஜஸில் வந்து நம்ம ஃபிஷ்ஷுக்கு எடுத்து ஃபீட் பண்ணுறப்போ புழு நெளிஞ்சு இருக்கனால ஃபிஷ் வந்து அட்ராக்ட் ஆகி நல்லா ஹண்ட் பண்ணி சாப்பிடும். அதை நம்ம பார்க்குறப்ப நல்லாயிருக்கும். எப்படி அட்ராக்ட் ஆகி பார்க்குது பாருங்களேன்.
இன்னொரு பாக்ஸில் அவங்க வந்து என்ன ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த புழுவோட இயர்லி ஸ்டேஜஸ் குட்டி புழுவாக இருக்கப்போ எப்படி இருக்குமோ அதையும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஐ ஆஸ்க் தம், இந்த மாதிரி நான் எஜுகேஷ்னல் வீடியோ மேக் பண்ணுறேன், எனக்கு இந்த மாதிரி எல்லா ஸ்டேஜஸ்லேயுமே வேணும் அப்படின்னோன்னா இவங்க வந்து எனக்கு இதை ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து குட்டி குட்டி மீனுங்க. இன்கேஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து இந்த ஸ்டேஜில் இருக்க வார்ம்ஸை வந்து நீங்கள் ஃபீட் பண்ணலாம். முதல்ல சொன்ன மாதிரி தான், இந்த மீல்வார்ம்ஸை கல்டிவேட் பண்ணுறது, வளர்க்குறது ரொம்ப ஈஸி. இதுக்காக நீங்கள் தனியாக தீனி கடையில் வாங்கிட்டு வந்து போடணும்னா இல்லை. வீட்டில் இருக்க காய்கறி கழிவை போட்டாலே இதை சாப்பிட்டுக்கிட்டு வளர்ந்துடும். ஆனால் இது தங்குறதுக்கான இடம் மட்டும் நம்ம நல்லதாக ப்ரொவைட் பண்ணணும். இது எதில் தங்கும்னா, கோதுமை உமி, அரிசியோட உமி, அதாவது கோதுமையோட அவுட்டர் லேயர்லாம் இருக்கும்ல, அந்த அவுட்டர் லேயரை தான் இது தங்கும். ஒன் டைம் வாங்கி போட்டுட்டாலே போதும், அதிலே அது இருந்துக்கும். அதிலே அது தங்கிட்டு நம்ம போடுறத சாப்பிட்டுட்டு ரீப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அது தங்குறதுக்கு, அந்த உமி போடுறதுக்கு ஒரு ட்ரே, 2 ட்ரே இருந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டேன். இந்த ட்ரே ஜஸ்ட்டு ஒரு நல்லா இருக்கும், பார்க்க நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் ட்ரேயாக வாங்கிக்கிட்டேன். அதர் தன் தட் நம்ம எந்த ஒரு கண்டெய்னரில் வேணால் போடலாம், ஒரு நல்ல பரப்பளவு அதிகமாக இருக்க மாதிரி. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு நல்ல பெரிய தாம்பாளம் இருக்குது, கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது, அந்த தாம்பாளத்தில் நீங்கள் இதை போட்டு வளர்க்கலாம். இல்லை உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஏதாச்சும் பாக்ஸ் மாதிரி இருக்குது, அதோட பரப்பளவு அதிகமாக இருக்குது. பரப்பளவுங்கிற மீன்ஸ் அது நல்ல காத்தோட்டமாக இருக்கணும், வென்டிலேட்டராக இருக்கணும். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதிலே நீங்கள் வந்து அந்த அரிசியோட உமி, கோதுமை உமி, இன்னும் உங்களால் பெட்டராக ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்னா வந்து ஓட்ஸ் இருக்கும்ல, அந்த ஓட்ஸை வாங்கி போட்டால் போதும். ஏன் அந்த ஓட்ஸ் அப்படின்னா வந்து இந்த புழு வந்து 24 மணி நேரம் தின்னுக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து காய்கறியை வந்து 24 மணி நேரம் காய்கறி கழிவு ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்க முடியாதுல்ல. அதனால தான் அது தங்குற இடத்தையுமே வந்து நம்ம வந்து ஒரு சாப்பிட்ற ப்ளேஸ் மாதிரி ரெடி பண்ணுறோம். இட்ஸ் லைக் ஒரு எறும்பை வளர்க்குறோம், அந்த எறும்புக்கு பிஸ்கட்டான ஒரு வீடை ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த எறும்பு அந்த பிஸ்கட்டை சாப்பிட்டுட்டு அந்த பிஸ்கட் வீட்டுக்குள்ளே இருக்க மாதிரி கான்செப்ட் தான். இதுக்குமே அது தங்குற இடத்தையுமே இந்த கோதுமை உமி, அரிசி உமி, ஓட்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்ற பிளேஸை ப்ரொவைட் பண்ணி நம்ம அதை தங்க வைக்கிறோம். அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ காய்கறி கழிவுன்னு சொன்னீங்களே, அது எந்த இடத்துல ப்ளே ஆகும் அப்படின்னா, இந்த புழுனால் தண்ணி குடிக்க முடியாது. எவ்ரி லிவிங் ஆர்கானிசம் நீட் வாட்டர் அல்ல, வாட்டர் தேவைப்படும். அந்த வாட்டர் சோர்ஸை வந்து நம்ம வந்து காய்கறியில் இருக்க மாதிரி நம்ம கொடுக்குறோம். காய்கறியில் கண்டிப்பாக வாட்டர் சோர்ஸ் இருக்கும். இந்த காய்கறி சாப்பிட்றனால வாட்டர் வந்து இதுக்கு தேவையான வாட்டர் அதுலேருந்து எடுத்துக்கும். அதனால் காய்கறி கழிவு. நான் எதுக்கு ஓட்ஸ் வாங்கினேன், ஜஸ்ட் இந்த கோதுமை உமி, தவிடு இதையே போட்டுடலாமே அப்படின்னா, எனக்கு மனசு கேட்கல. என்னதான் அது புழுவாக இருந்தாலும் அதுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னு தோணுச்சு. அதனால் நான் ஓட்ஸ் வாங்கி போடுறேன். இன்னுமே பெனிஃபிட் என்னென்னா வந்து ஓட்ஸ்லேயுமே அதிகமாக வந்து ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கும். கம்பேர்ட் டு கோதுமை இந்த மாதிரி உமியில் இருக்கிறத விட இதுலேயுமே நிறைய ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து ஃபிஷ்ஷுக்குமே ஹெல்தி தான் அது. அதே நேரத்தில் ஃபுல்லாக ஓட்ஸாக போட்டாலும் கட்டுப்படி ஆகாது. அதனால் கோதுமை உமியையும் ஓட்ஸையும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டேன். இப்படி போடுற இந்த லேயரோட சைஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 inches ஆச்சு இருக்கணும். அப்போ தான் இந்த வார்ம் கீழே போயிட்டு எக் லே பண்ணும். எக் லே பண்ணால் அந்த எக்கு வந்து அடுத்த வார்மாக மாறும், அடுத்த பேட்ச் செட்டு வந்து ரெடி ஆகும். இப்படியே ஒரு சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஒரு செட் ஆஃப் வந்து வார்ம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வாங்குகிறோம்ல, அந்த வார்ம் வந்து எக் வைக்கும், அந்த எக்கு வந்து திரும்பி ஒரு வார்மாக மாறும். இப்படியே சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதில் நம்ம பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஒர்க்கும் இல்லை. அதனால தான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு பிளேஸ் ரெடி பண்ணிட்டோம்னா போதும், அது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். பட் இதில் ஒரு சின்ன விஷயம் இருக்குது. இந்த ஓட்ஸு உமியையுமே அது சாப்பிடுமல்ல, இந்த ஓட்ஸு உமி எல்லாத்தையுமே சாப்பிட்டு அது வந்து உரமாக வந்து போடும். எப்படி வந்து மண்புழு மண்ணை சாப்பிட்டு உரமாக போடுதோ அந்த மாதிரி இது எல்லாத்தையுமே சாப்பிட்டு உரமாக போடும். அதே மாதிரி ஓட்ஸுமே ஒரு கட்டத்தில் காலியாகும். இல்லை வந்து நீங்கள் உமி போடுறீங்கன்னா கோதுமை உமியுமே ஒரு கட்டத்தில் காலியாகும். அந்த காலியாகிற பீரியட் வந்து அட்லீஸ்ட் 5 to 6 month எடுக்கும். அந்த 5 to 6 monthக்கு அப்புறம் வந்து நீங்கள் திரும்பி உமி இல்லை வந்து ஓட்ஸு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று போடுற மாதிரி இருக்கும். எதுவும் பயப்பட வேணாம். இந்த உமியோட ரேட்டு இப்போ நான் காட்டுற இதோட ரேட்டு மொத்தமாகவே 5 ரூபா தான் ஆச்சு. இது
அந்த கடையில் வந்து எனக்கு ஃப்ரீயாக கொடுக்கக்கூடாது, காசு வந்து சார்ஜ் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் ₹5 கொடுத்தாங்க. ₹5க்கு கொடுத்தாங்க, அவ்வளோதான். இது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. இன்கேஸ் உங்கள் பக்கத்தில் வந்து ரைஸ் மில் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் அங்கே போனீங்கன்னா சும்மாவே அள்ளிட்டு வரலாம். நான் ஏன் 2 ட்ரேயில் ரெடி பண்ணுறேன்னா, ஒரு ட்ரேயில் சூப்பர் வார்ம்ங்கிற ஒரு ஸ்பீசிஸும், இன்னொரு ட்ரேயில் வந்து நார்மல் வீல் வார்ம்ஸுங்கிற ஒரு ஸ்பீசிஸும் வளர்க்குறேன். நீங்கள் இது 2ம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு இது பண்டலாக ப்ரொவைட் பண்ணனால இது 2யுமே வளர்க்குறதுக்கு 2 ஸ்பேஸை ரெடி பண்ணுறேன், அவ்வளோதான். அவ்வளோதான் செட்டப். இனி இதில் வார்மை எடுத்து விட்டால் போதும், அதுவே எல்லா வேலையும் பார்த்துக்கும். நம்ம ஒரு 2, 3 நாளைக்கு ஒரு தடவை ஒரு புழுவை எடுத்து ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணால் போதும். தட்ஸ் த ப்ராசஸ். இதுக்கு நீங்கள் வந்து ஒரு புழு உங்கள் ஏரியா பக்கத்தில் கிடைக்குது, நீங்கள் இன்கேஸ் சென்னையில் இருக்கீங்க, குளத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு ₹10க்கு 5 வார்ம்ஸ் வந்து வாங்கலாம். உமியோட ரேட்டு ₹5 இருக்கும். சில இடத்துல ஃப்ரீயாக கிடைக்கும். உங்கள் வீட்டில் இருக்க ட்ரே யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இதுக்கு சாப்பாடாக போடுறது காய்கறி கழிவு, இதுவுமே நீங்கள் வந்து வீட்டிலே கிடைக்கும். இதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டுங்கிறது ரொம்ப மினிமமாக தான் இருக்கும். ₹100க்குள்ளே 100ங்கிறதே மேக்ஸிமம். அதை விட கம்மியாகவே நீங்கள் ரெடி பண்ணலாம். இன்கேஸ் நான் என்ன மாதிரி நீங்கள் ஊர் சைடில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வார்ம் கிடைக்காது. அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் இந்த மாதிரி ப்ரோ மீல்ஸுங்கிற ப்ராண்டில் ஆர்டர் பண்ணிக்கலாம். இவங்க வந்து வெப்சைட்லேயும் சேல் பண்ணுறாங்க, அந்த நேரத்தில் அமேசான்லேயும் சேல் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் வெப்சைட்டில் இல்லை வந்து இந்த மாதிரி ஒரு தனியாக ஆர்டர் போடுறீங்கிறப்போ மட்டும் ப்ரைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ்டாக இருக்கும். ₹100 விட அதிகமாக ஆகும். பட் கம்பேர் டு நீங்கள் மாதம் மாதம் ஃபுட்டு வாங்கி அதை நீங்கள் வந்து ஃபீட் பண்ணுறத விட இது ஃபார் பெட்டர். அண்ட் இன்னொன்று என்னென்னா, இது மேலே ஏதாச்சும் சும்மா இந்த இப்போ நான் போடுற மாதிரி ஒரு இடத்துல மட்டும் ஹைட் ஆகிற மாதிரி எது வேணாலும் போடலாம். நான் அவங்க கொடுத்த இந்த முட்டை வைக்கிற கார்ட்போர்ட் பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க அதுக்குள்ளே, நான் அதையே போட்டுட்டேன். நீங்கள் அந்த இடத்துல என்ன வேணால் வச்சு ஒரு ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிழல் மாதிரி இருக்க மாதிரி அதுக்கு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி எதை வேணால் வச்சு ஹைட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே போய்ட்டு அது தங்கிக்கும். இது வந்து சூப்பர் வார்மோட செட்டப். சூப்பர் வார்ம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால் பெரிய கண்டெய்னரில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். எப்படி அட்ராக்ட் ஆகுது பாருங்களேன். அடுத்து நார்மல் மீல் வார்ம்ஸோட செட்டப்பை அண்ட் இன்னொரு பாக்ஸில் வந்து இதை விட குட்டி சைஸில் இருக்க இன்னொரு வார்ம் ஸ்டேஜையுமே கொடுத்துருந்தாங்க. அதையுமே நான் இதிலையே போட்டுட்டேன். ஏன்னா இன்னொரு கண்டெய்னர் ரெடி பண்ணோம்னா அதுக்கு தனியாக காஸ்ட் வந்து ஆகும். இது எஃபிஷியண்ட்டாக பண்ணுறோம்ல, அதனால் அதையுமே நான் இதிலே போட்டுட்டேன். நான் இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கப்போ வீட்டில் எந்த காய்கறி கழிவும் இல்லை, ஏன்னா நைட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோவை. ஸோ வீடியோ மேக் பண்ணணுமில்ல, அதுக்காக வீட்டில் இருந்த உருளைக்கிழங்கு அண்ட் கேரட்டை எடுத்து கட் பண்ணிகிட்ருக்கேன். இன்கேஸ் உங்களால் பெட்டராக ப்ரொவைட் பண்ண முடியும்னா ஐ வுட் சஜஸ்ட் டு ப்ரொவைட் பொட்டேட்டோ அண்ட் கேரட். ஒரு நல்ல கேரட் அண்ட் பொட்டேட்டோவும் ப்ரொவைட் பண்ணுங்கள். தே கேன் சர்வைவ். காய்கறி கழிவிலே சர்வைவ் ஆக முடியும். பட் ஜஸ்ட் பிகாஸ் தே கேன் சர்வைவ், அதுக்கு இந்த மாதிரி வேஸ்ட்டு ஃபுட்டு கொடுக்கறது எனக்கு ரொம்ப பாவமாக பட்டுச்சு. அதனால் வந்து நான் கொஞ்சம் பெட்டர் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறேன். உங்களால் ப்ரொவைட் பண்ண முடியலன்னா இட்ஸ் ஓகே, நீங்கள் காய்கறி கலவையே ப்ரொவைட் பண்ணுங்கள். இல்லை உங்களால் ப்ரொவைட் பண்ண முடியும், இட்ஸ் ஓகே அப்படின்னா நீங்கள் நல்ல காய்கறியே கொடுங்க, அதுவே அது சாப்பிட்டுக்கும். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியை அங்கங்கே தூவி விட்டுறலாம். ஒன்ஸ் வந்து எப்போது இதை சேஞ்ச் பண்ணணும், இல்லை அடுத்த தடவை எப்போது காய்கறி ஃபீட் பண்ணோம்னா நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க காய்கறியை அதை சாப்பிட்ருச்சு, இல்லை வந்து அது ரொம்ப அதில் இருக்க வாட்டர் மாலிகுல்ஸ்லாம் எவாப்ரேட் ஆகிடுச்சு, இல்லை அப்சர்வ் ஆகிடுச்சு, ரொம்ப ட்ரைடப்பாக ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி இருக்க அந்த ட்ரைடப்பான காய்கறியை எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷான காய்கறி போடுங்க. ஏன்னா காய்கறி நாம் மெயினாக ஃபீட் பண்ணுற அதில் இருக்க வாட்டர் மாலிகுல்ஸை அது சாப்பிட்டு வாட்டர் கண்டென்ட்டுக்காக தான் இது போடுறோம்.
ஸோ வாட்டர் அதில் ட்ரைட் அப் ஆகிடுச்சு நம்ம போட்டதில் அப்படின்னா நம்ம புதுசாக எடுத்து போட வேண்டியதான். நான் காய்கறின்னு சொல்கிறது காய்கறி கழிவையும் சேர்த்து தான் மென்ஷன் பண்ணுறேன். வீடியோவில் ஆரம்பத்தில் 0 மெயின்டெனன்ஸ் சொல்லிவிட்டு இப்போ காய்கறிலாம் ப்ரொவைட் பண்ணணும்லாம் நினைக்க வேணாம். நீங்கள் 3 days அட்லீஸ்ட் இட் வில் டேக் டு ட்ரைட் அப் ஆல்ரெடி போட்ட காய்கறிலாம், அந்த காய்கறி கழிவெல்லாம். ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு ஒரி நீங்கள் டெய்லியும் ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்லாம். இன்கேஸ் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இன்றைக்கி காய்கறி மேக் பண்ணுறாங்க, அடுத்த நாள் சமைக்கலை அப்படின்னா இன்றைக்குள்ளே அதை எடுத்து வச்சுக்கோங்க. ட்ரைட் அப் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் போடுங்க, அவ்வளோதான். ஒன்ஸ் நீங்கள் செட்டப் முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷேடியான பிளேஸில் வச்சுருங்க. அப்போ தான் அது வந்து நல்லா ரீப்ரொடியூஸ் ஆகும், கல்டிவேட் அதிகமாக ஆகும். ஒன்ஸ் ஷேடியான டார்க்கான பிளேஸில் வச்சோன்னே எல்லாமே வெளில வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி, நான் உண்மையை சொல்லிடுறேன். இதை பார்க்குறப்ப சில பேருக்கு அருவருப்பாக இருக்கும். எனக்கு அப்படி தான் இருந்தது. இட் வில் டேக் மந்த்ஸ் டு கெட் நார்மலைஸ் இன் யுவர் ஹோம். உங்கள் வீட்டில் யாராச்சும் புதுசாக வராங்க, இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கு இதை பார்க்குறதுக்கு அருவருப்பாக இருக்கும். ஸோ வெளில வச்சுருங்க. இப்படி செட் பண்ண செட்டப்லேருந்து முட்டை வைக்கும். முட்டை வந்து இந்த மாதிரி குட்டி புழுவாக மாறும். அதுக்கு அடுத்தது வந்து இந்த மாதிரி பூப்பான்கிற ஸ்டேஜுக்கு மாறும். தென் அது வண்டாக மாறும். அது வந்து திரும்பி முட்டை வைக்கும், புழுவாக வைக்கும். இதுதான் ப்ராசஸ். இதை எடுத்து நீங்கள் உங்கள் ஃபிஷ்க்கு ஃபீட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இதில் வந்து நீங்கள் மணி ஸ்பெண்ட் பண்ண போகிறதில்ல, டைமும் ஸ்பெண்ட் பண்ண போகிறதில்ல, எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட்டு நீங்கள் செட்டப் பண்ணுறது மட்டும்தான். அதுக்கடுத்து நீங்கள் தினம் ஒரு வார்ம் எடுத்து ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணுறது தான். ஸோ ஹோப் திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப். பிகாஸ் ஃபிஷ் டேங்க் மெயின்டைன் பண்ண முடியாமல் இந்த ஹாபிலேருந்து வெளில போனவங்க நிறையா இருக்காங்க. இது மாதிரி யாரும் இனி வெளில போகக்கூடாது. அதுக்காக தான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சைனிங் ஆஃப். இட்ஸ் தேசாந்திரி.